பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளும் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 16 வசனம். டியூட்ரானமி சாப்டர் 33 verse 16. நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, தேவனுடைய விசேஷித்த தயவு முடிந்தது என்கிற இடத்தில் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். தேவனுடைய விசேஷித்த தயவு முடிந்தது என்கிற இடங்களிலெல்லாம் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அன்பானவர்களே, தேவனுடைய தயவை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அது என்ன? முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை. முட்செடியில் எழுந்து அருளினவருடைய தயை. இந்த தயை மோசேயின் வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான விசேஷமான ஒரு தயை, காட்ஸ் ஃபேவர். அந்த தயை என்ன செய்கிறது? எங்கெல்லாம் ஒரு மனிதன் முடிந்தது, இத்தோடு இது ஓவர், இதற்கப்புறம் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறார்களோ, அங்கெல்லாம் அந்த தயை, காட்ஸ் ஃபேவர், ஒரு புதிய துவக்கத்தை, a நியூ பிகினிங், அந்த இடத்தில் உண்டு பண்ணி தருகிறது. மோசேயினுடைய பிறப்பே தயையில் தான் ஆரம்பிக்கிறது. மோசே பிறப்பதற்கு முன்பதாகவே ராஜாவின் கட்டளை அங்கே உண்டு. அது என்ன? பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் அது கொலை செய்யப்பட்டு நைல் நதியில் போடப்பட வேண்டும். ஆனாலும் பிறந்த முதலே ஒரு 3 மாதங்களுக்கு கர்த்தர் அந்த குழந்தைக்கு தயை கொடுக்கிறார். அவன் ஒழித்து வைக்கப்படுகிறான் வீட்டில். அதான் தயை. பிறக்கும்போதே சாவு தான் மோசேக்கு. ஆனால் பிறந்தும் முதல் 3 மாதங்கள் தயை கொடுக்கிறார். அடுத்தது 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை சாக தான் போதுன்னு சொல்லி அதை நாணல் பெட்டிகளை போட்டு நைல் நதியில் விடுறாங்க. இப்பயும் அந்த குழந்தை நைல் நதியில் கொஞ்சம் அந்த பெட்டியிலேருந்து வெளியில் வந்தால் செத்து போயிடும். ஏன்னா அந்த குழந்தை 3 மாதம் குழந்தை. ஆனாலும் அந்த பெட்டிக்குள்ளே கர்த்தர் வைத்து தயை கொடுக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா அப்பா யோசிக்கிறாங்க, இந்த பெட்டி அவ்வளோதான், இதோட அங்கே நைல் நதியில் போகுது, எங்கே போதோ, யார் கையில் கிடைக்க போதோ அது கிடைக்க போகுது. ஆனால் அது கிடைக்க இருக்கிற இடம் ஒரு பார்வோனின் குமாரத்தின் கை. சத்துருவின் கையிலேயே, கட்டளை பிறப்பிக்கப்பட்ட இடத்திலேயே மோசே மறுபடியும் வாழ்க்கைக்கு வருகிறார். அங்கு ஒரு தயை கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் அங்கு ஒரு புதிய துவக்கம், நியூ பிகினிங் ஃபார் மோசஸ். அந்த புதிய துவக்கத்தோடு 40 ஆண்டுகள் அந்த அரண்மனையில் மோசே இருக்கிறார். 40வது ஆண்டில் மறுபடியும் சாவுக்கு எதுவான ஒரு சூழ்நிலை. ஒரு எகிப்தியனை அங்கே ஒரு இஸ்ரவேலன் சண்டை போடும் பொழுது, அவனை கொலை செய்த பொழுது, மோசே இப்பொழுது பார்வோனால் கொலை செய்யப்படுவான் என்ற ஒரு முடிவுக்கு நேராய் போகும் பொழுது மறுபடியும் வனாந்திரத்தில் ஒரு தயவு. பாருங்க, ஆரம்பத்திலிருந்து கர்த்தருடைய தயை மோசேக்கு எங்கெல்லாம் முடிஞ்சதோ அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு நியூ பிகினிங்கை கொடுத்துட்டே வர்றார். இந்த காலை வேளையில் உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அதுதான். நீங்கள் துவங்குகிறீர்கள், ஒரு இடத்தில் முடிந்தது என்று சொல்லுகிறீர்கள், மறுபடியும் கர்த்தருடைய கரம் உங்களை எழுப்புகிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் இந்த காலை வேளையில் உங்களை எழுப்புது. He will give you a new beginning. God will give you a new beginning. உங்களுக்கு ஒரு நல்ல புதிய துவக்கத்தை கர்த்தர் மறுபடியும் தருவார். ஏன் ஆண்டவரே போன இடத்துலலாம் மறுபடியும் தூக்குறீங்க? தட் இஸ் காட்ஸ் ஃபேவர் சிஸ்டர். அதுதான் கர்த்தருடைய தயை பிரதர். தேவனுடைய தயை உங்கள் மீது இன்றைக்கும் இருக்கிறபடினாலே முடிந்தது என்று சொல்லுகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து எழுப்பி விடுகிறார். நீங்கள் எழும்பிக் கொள்ளுங்கள். அதை தான் மோசே சொல்லுகிறார், முட்செடியில் எழுந்தவருடைய தயை. முட்செடியில் எழுந்தவருடைய தயை. அதோடு விட்டதா? 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்பொழுது மோசேக்கு 80 வயது. மோசையே சங்கீதத்தில் சொல்கிறார், பலத்தினால் 70 வயது, பலத்தின் மிகுதியினால் 80 வயது. இப்போ மோசேக்கு மறுபடியும் எண்டு காடு தான். 80 வயதில் ஒரு மனிதன் சாக வேண்டிய மனிதன். அந்த 80 வயது மனிதனை மறுபடியும் ஒரு புது துவக்கத்தை கொடுத்து அவருக்கு ஒரு 40 வருட நியூ அசைன்மெண்ட்டை கையில் கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் கர்த்தர் முடிந்தது வாழ்க்கையின் எல்லையே முடிந்தது என்று சொல்லும் பொழுதெல்லாம் கர்த்தர் மறுபடியும் தூக்கி விடுகிறாரே. இதற்கெல்லாம் காரணம் தேவனுடைய தயை
மோசேயின் மீது இருந்தது. கர்த்தரே மோசையை அடக்கம் பண்ண மட்டும் அந்த தயை இருந்தது. இந்த காலை வேளையில் உங்கள் மீதும் அந்த தயை இருக்கிறது. முடிந்து போயிடுச்சு, இனிமே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு வியாதியிலையோ ஒரு பிரச்சனையிலையோ நீங்கள் முழுகி இருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த காலை வேளை இந்த ரேமாவை உங்களுக்கு தராரு. ஜஸ்ட் கெட் அப், எழும்புங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய தயை உங்கள் மீது இருக்கிறது. எதெல்லாம் கர்த்தர் உங்கள் மனதில் கொண்டு வராரோ அதை தைரியமாக ஊழியக்காரனுடைய ஆலோசனையோடு கூட செய்யுங்கள். A new assignment is awaiting. ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தன்னுடைய தயவினால் உங்களுக்கு தருகிறார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலைவெளியிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். முடிந்து போனது, இனி இல்லை, இனி இதில் ஒன்றுமில்லை என்று நினைத்திருக்கிற இடத்துல யாரெல்லாம் இந்த காலை வேளையில் இது மாதிரி யோசிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எங்கள் தேவன் கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். இது அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை பிரவேசித்து, மனுபுத்திரனே கால் ஊன்றி நில் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை கால் ஊன்றி நிற்கத்தக்கதாக அவர்கள் முடிந்தது என்று சொல்லி அதைரியப்படாமல், இனிதான் கர்த்தர் என்னை துவக்கி நடத்துகிறார், இந்த துவக்கம் ஒரு ஆச்சரியமான துவக்கம் என்று சொல்லி தொடர்ந்து ஓட, மோசேயின் வாழ்க்கையில் ஆண்டவரே எந்தெந்த பகுதியிலெல்லாம் முடிந்தது என்று நினைத்தாரோ அந்த இடத்திலெல்லாம் இன்னும் உண்டு என்று சொல்லி உடைய கையை பிடித்து நடத்தின தேவன் உடைய பிள்ளைகளை நடத்தப் போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை உடைய பிள்ளைகளோடு இது நடத்துவதாக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை நடத்தி செல்வாராக. ஆமேன்.